நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 17. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். சிந்தனை. இன்று திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு உலக மீட்புக்காக தம் உயிரை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்காவிடில் சிலுவை ஒருபோதும் மகிமை அடைந்திருக்க முடியாது. சிலுவை தன் மட்டிலே சாவின் கருவியாகும். அதுவும் பயங்கர வன்முறையாலான சாவின் கருவியாகும். அது ஒரு இழிவின் கருவியாகும், துன்புறுத்தலின் கருவியாகும். ஆயினும் இன்று இச்சிலுவையானது புனிதத்தின் அடையாளமாகவும் எமது ஆராதனைக்குரிய கருவியாகவும் இருக்கின்றது. எமது வீடுகளிலும் எமது கழுத்திலும் நாம் அதனை அணிந்து கொள்கின்றோம். போய் வருகின்ற போது செபமாலையோடு அதனை கொண்டு செல்கின்றோம். திருச்சிலுவைக்கு முன்பாக இருந்து செபிக்கின்றோம். இன்று இந்த திருச்சிலுவை மகிமை பெற்றிருப்பதனால் நாம் செபத்திலே கடவுளோடு இணைந்து நிற்கின்றோம். திருச்சிலுவை முன் சரணடைந்து நிற்கின்றோம். இதற்கான ஒரே ஒரு காரணம், நாங்கள் சிலுவையினால் மீட்கப்பட்டு நிலை வாழ்வுக்கு கொண்டு வரப்பட்டமையே ஆகும். முன்பு துன்புறுத்தலின் அடையாளமாகவும் சாவின் அடையாளமாகவும் இருந்த சிலுவை இன்று மிகச்சிறந்த தூய்மையின் அடையாளமாக இருப்பது ஆச்சரியமும் விந்தையுமாகும். இந்த உண்மையை சிந்திக்கின்ற போது இன்னொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது, கடவுளால் எதையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். கடவுள் மிகவும் கெட்டதாய் உள்ளதை மிகவும் சிறப்பானதாய் மாற்ற வல்லவர். சாவை பயன்படுத்தி வாழ்வை கொண்டு வர வல்லவர். இன்று திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகின்ற போது எல்லாவற்றிற்கும் மேலாக தம் மகன் மூலம் எம்மை மீட்டெடுத்த தந்தையை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அத்தோடு கடவுள் ஒவ்வொரு சிலுவையையும் மகிமையின் சிலுவையாக மாற்ற வல்லவர் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் அன்றாட வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சிலுவையையும் தம் அருளின் ஊற்றாக மாற்ற வல்லவர் ஆண்டவர். இன்று நாம் வாழ்வின் சுமக்கும் சிலுவைகள் எவை? பொதுவாக நாம் அன்றாட சிலுவைகளில் நின்று தப்பியோடவே பார்க்கின்றோம். எமது சிலுவைகளை நாம் நிந்திக்கின்றோம். இவை எமது மகிழ்ச்சியை அழித்துவிட்டன என்று முணுமுணுக்கின்றோம். இந்த சிலுவைகள் எமது வாழ்வில் இருந்து நீக்கப்பட்டால் எவ்வளவு நல்லாயிருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்நிலையில் எமது சிலுவைகளின் அர்த்தம்தான் என்ன? உண்மை என்னவென்றால், சிலுவைகள் எவ்வளவுக்கு பெரியனவாய் இருக்கின்றனவோ, எவ்வளவு சுமையாய் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அது எம் வாழ்வில் இறைவனின் அருளையும் கொண்டு வரும் வல்லமை கொண்டதே. ஒவ்வொரு சிலுவையையும் இறைவன் மிகச் சிறந்த அருளின் ஊற்றாக மாற்ற வல்லவர். எப்போதென்றால், அவரவர் தத்தம் சிலுவையை விருப்பத்தோடு கட்டி அணைத்து சுமக்கும் போது மட்டுமே ஆகும். அப்போது நாமும் இயேசுவின் திருச்சிலுவையின் மகிமையில் பங்கு கொள்ள முடியும். செபம். ஆண்டவரே, எமது சிலுவைகளை நாம் விருப்பத்தோடு சுமந்து வர அருள் தாரும். அப்போது நாம் உமது மகிமையின் கருவிகளாக, உமது அருளின் கருவிகளாக வாழ்வோமாக. ஆமென்.